ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 13. பிரியனும் மேகாவும் நந்தனின் பெற்றோரிடம் பேசி கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு முன்பு தனக்கு வரப்போகும் பெண் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய எதிர்பார்ப்புகளை நந்தன் வரிசை போட்டு கூறியதை அவர்கள் கூறினார்கள். அவன் போட்ட கண்டிஷன் படி பொண்ணு பார்க்கணுன்னா இந்த ஜென்மம் பூரா நாம் தேடிட்டே இருக்க வேண்டியதாம்பா. அப்படி தேடினாலும் கிடைப்பாங்களான்றது சந்தேகம்தான். அங்கலாய்த்து கொண்டார் நந்தனின் தாய் காவேரி. அப்படியாம்மா, அப்படி என்னென்ன கண்டிஷன் தாம்மா அவன் போட்டான்? நான் சொல்கிறேன் தம்பி, கேளு என்று நந்தனின் தந்தை விவரிக்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு என்னென்னா, பொண்ணு கிராமத்தில் பிறந்தவளா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கிராமத்து பொண்ணுங்களுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இப்படி எல்லாம் கலந்த ஒரு பொண்ணாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதே நேரம் அந்த பொண்ணு படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியணும். பொண்ணு வேலைக்கு போகிறவளாக இருக்கணும். சிங்கப்பூரில் இவன் கூட வெளியே போகிறப்ப அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியணும். பொண்ணு புடவை மட்டும் தாப்பா கட்டணும். அது தவிர சுடிதார் வேணால் போடலாம் எப்போவாது. மற்றபடி இந்த ஜீன்ஸு, டிஷர்ட்டு, டாப்ஸு இதெல்லாம் போடவே கூடாது. இந்த மாடல் ட்ரெஸ் எல்லாம் போடவே கூடாது. முக்கியமாக திமிர்த்தனமாக நடந்துக்கக்கூடாது. புருஷன் மனசு கோணாமல் நடந்துக்கணும். புருஷனோட சண்டையே போடக்கூடாது. முக்கியமாக வாய்ப்பேச்சு அதிகம் இருக்கவே கூடாது. பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நல்லா சமைக்க தெரியணும் பொண்ணுக்கு. இப்படி வரிசையாக கூறிவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் அவர். பாத்தியா தம்பி, இப்படியெல்லாம் பொண்ணு இருப்பாங்களாப்பா? நீயே சொல்லு. கிராமத்து பொண்ணாக இருக்கணுமா, அதே நேரம் காலேஜ் போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகணுமா. ஆனால் குனிஞ்ச தலை நிமிரக்கூடாதான். இவனையெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லு? கோபத்துடன் பேசினார் நந்தனின் தந்தை. பிரியனும் மேகாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிரியனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நந்தனா இப்படி? முன்னாடியெல்லாம் அவன் இந்த மாதிரி இல்லவே இல்லையே. காலேஜ் டேஸில் அவனுக்கு பொண்ணுங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்ததா தோணினதே இல்லையே. திடீர்னு அவனுக்கு என்னாச்சு? மனசில் ஏதாவது பொண்ணுங்களை பற்றின ஒரு பயம் வந்திருக்கணும். அதனால தான் இப்படி மாறிட்டான். மனதில் யோசித்தவன் அதை அவர்களிடமே கேட்கவும் செய்தான். இது என்னம்மா வேடிக்கையாக இருக்குது? நந்தன் இப்படி ஆனான்? பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிற டைப் இல்லையே அவன். பொண்ணுங்க மேலே பெரிய மரியாதையே வச்சிருப்பானே. திடீர்னு எப்படிம்மா இப்படி மாறினா? ஒன்றும் புரியவே இல்லையே. ஏதாவது பிரச்சனை நடந்ததாம்மா? பிரச்சனைனா இவனுக்கு எதுவும் நடக்கலப்பா. சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்த இவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அவனும் இவனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அந்த பையன் இங்கே கூட வந்திருக்கான். பேர் அசோக். கல்யாணத்துக்கு கூட நாங்கள் போயிட்டு வந்தோம். பொண்ணு என்னவோ பார்க்க நல்லா அழகாக தான் இருந்தா. ஆனால் ரொம்ப திமிர் பிடிச்சவளாம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாளாம். அவள் இஷ்டத்துக்கு இருப்பாளாம். 2 பேருக்கும் ஒத்தே வரல. கடைசியில் பிரிஞ்சிட்டாங்க. 1 வருஷம் கூட சேர்ந்து வாழலை. விவாகரத்து பண்ணிட்டாங்க. அந்த பையன் அதிலேருந்து இன்னும் முழுசாக வெளியே கூட வரல. அதுதான் இவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் விடாமல் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நாங்களும் 1 வருஷம் பார்த்துட்டு அவன் சொல்கிற மாதிரி எந்த பொண்ணும் கிடைக்காம கடைசியில் இவங்க தெரிஞ்ச இடமா இருந்ததுனால இவங்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சோம். ஆனால் யாத்ராவை பார்த்தா நல்ல அமைதியான பொண்ணாக தான் தெரிஞ்சா. வேலைக்கும் போகிறா. நாங்கள் அவளை இது வரைக்கும் புடவை தவிர கட்டித்தான் பார்த்துருக்கோம். அதனால் கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாக வரும்னு நினச்சி தான் ஏற்பாடு பண்ணோம். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. நந்தனின் தந்தை பிரச்சனை என்னவென்பதை துளிக்கூட மறைக்காமல் முழுவதையும் கூறி முடித்தார். சரிங்கப்பா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. என்னம்மா, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்.
அவங்க 2 பேரையும் எப்படியும் ஒன்றா சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்புமா. நாங்கள் அங்கே போய் 1 வருஷம் வரைக்கும் அவங்களோட தான் இருக்க போகிறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல தகவலாக சொல்கிறோம்மா. நாங்கள் இப்போ கிளம்புறோம், வர்றோம்ப்பா. இருவரும் பேசி முடித்து அங்கிருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்தனர். மேகா, இது கொஞ்சம் பெரிய டாஸ்காக தான் இருக்கும் போல இல்லையா? ஆமாம் பிரியன், கொஞ்சம் எல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அங்கே அவங்க எப்படி இருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கணும். நான் அதுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே மித்ரா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு கேட்குறேன். ஓகே மேகா, ஆல் த பெஸ்ட். ஓகே பிரியன், பட் இதில் எனக்கு உங்கள் ஹெல்ப்பும் தேவைப்படும். ஷியோர் மேகா, என்ன இப்படி சொல்லிட்ட? ஏன் ஹெல்ப் இல்லாமையா? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே எல்லாமே செய்யலாம், ஓகேயா? ஓகே. ஸோ அங்கே எனக்கு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுற வேலை இருக்குன்னா உனக்கு அதை விட பெரிய வேலை இருக்குது. இருவரும் சிரித்தனர். பிறகு மித்ராவிடம் பேசும்போது தானும் தன் கணவனும் சந்தோஷமாக இல்லை என்கிற உண்மையை கூறிவிட்டாள் மித்ரா. இவ்வாறு பிரியனும் மேகாவும் சிங்கப்பூர் வந்து இறங்கும் போதே அவர்களுக்கு முழு உண்மையும் தெரிந்துதான் இருந்தது. ஆனாலும் நந்தன் மித்ரா எதிரில் எதுவுமே தெரியாதது போல் நடித்தனர். அவர்களுடைய நடிப்பை நம்புவது போல் இவர்களும் சேர்ந்து நடித்தனர். ஆக 2 ஜோடிகளும் நடிப்பில் சக்கை போட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் தங்கள் இருவருடைய பெற்றோர்களிடம் பேசிவிட்டு அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதாக அவர்களிடம் வாக்கு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற விபரம் எதுவும் மித்ராவுக்குமே தெரியாது. மேகாவுக்கு மித்ரா மூலம் இன்னமும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவளுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு மெதுவாக பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தாள். அன்று காலை இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கையில் மேகா கேட்டாள். ஏண்டி மித்து, கேட்கவே மறந்துட்டேனே, கல்யாணம் என்னவோ பிடிக்காத கல்யாணமாக போச்சு. அதனால் 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. அது சரிதான். ஆனால் அந்த சண்டையை எப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க? ஒரு நாளாவது கொஞ்சம் ஒழுங்காக பேசிக்கிட்டீங்களா? அதாவது ஃபஸ்ட் நைட் அன்னைக்காவது பேச ட்ரை பண்ணிங்களா? இல்லை அன்னைக்கும் சண்டையே ஆரம்பிச்சாச்சா? நல்லா கேட்டப்போ. எங்கே ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு எந்த பேச்சும் இல்லை. என்னடி சொல்கிற? அப்படின்னா ஒன்லி ஆக்ஷன் தானா? அதெல்லாம் முடிஞ்சுமா இப்படி எளியும் புனியுமா இருக்கீங்க? நிறுத்தடி, நீ என்ன லூசாடி? நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பேசுகிற? என்னடி நீ தானடே சொன்ன இப்போ பேச்சே இல்லைன்னு? ஆமாம் சொன்னேன். பேச்சே இல்லைன்னா உடனே அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமாடி? அப்போ இல்லையா? சரி சொல்லு. ஃபஸ்ட் நைட் ரூமில் நான் உள்ளே நுழையிறப்ப அவர் அந்த பக்கமாக மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு படுத்திருந்தார். தூக்கம் கூட வந்து லேசாக கொரட்டை விட்டுட்டு அவருக்கு அப்போவே பாதி ராத்திரி ஆகிருந்துச்சுடி. ஓ, அப்போ நானும் நல்ல வேலைன்னு நினச்சிட்டு நைட்டியை மாற்றிட்டு கீழே பெட்டு போட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையிலேருந்து ஒரே அசதி, செம டென்ஷன், எல்லாம் சேர்ந்து ஒரே அலுப்பு. படுத்த உடனே செம தூக்கம். காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சண்டையே ஆரம்பமா? இங்கே வந்த அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமாடி அவர்? என்ன? அதற்கு மித்ரா கூறியது மேகாவுக்கும் நந்தன் மேல் கோபத்தை வரவழைத்தது. அத்தியாயம் 14. அவர் சொன்னதை மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னு வையி, உனக்கும் அவர் மேலே கோபம் தாண்டி வரும். ஏண்டி அப்படி என்ன சொன்னார்? மித்ராவும் அந்த நேரத்தில் நந்தன் எப்படி பேசினானோ அதை அப்படியே பேசி காண்பித்தாள். இந்த பாரு, நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்றதுக்காக நீ என் பொண்டாட்டி ஆகிட முடியாது, புரியுதா? அவள் கூறியதை கேட்ட மேகா, அதை கேட்டுட்டு நீ சும்மாவா இருந்த? ஆச்சரியத்துடன் கேட்டாள். அதெப்படிடி நான் சும்மா இருப்பேன்? அதானே, அப்படி சும்மா இருந்துட்டாலும் தான் அது நம்ம மித்து இல்லையே. கரெக்ட், முழுசாக சொல்கிறேன் கேளு. நந்தன் இப்படி பேசியதை கேட்டவுடன் மித்ராவுக்கும் கோபம் தலைக்கேறியது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? சுற்றி வளைச்சி மூக்க தொடுற வேலையெல்லாம் வேணாம், புரிஞ்சதா? இதோ இந்த வாய் தாண்டி எப்படி பேசுகிறேன்னு பாரு. எதிர்த்து பேசலைன்னா மேடத்துக்கு தூக்கமே வராதோ? அது சரி, சார் மட்டும் வாய்க்கு வந்ததை என்ன வேணாலும் பேசுவாராம். நாங்கள் அதை கேட்டுட்டு பயந்து வாயை மூடிட்டு இருக்கணுமோ? நந்தனுக்கு கோபத்தில் முகம் ஜிவுஜிவுவென சிவக்க அவனும் நரம்பு புடைக்க பதில் பேசினான். இது தாண்டி சொல்ல வந்தேன்.
நான் எனக்கு வரப்போகிற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிருந்தேனோ அதில் நீ ஒரு பாயிண்ட்டு கூட தேரலடி. அதுக்கு தான் முன்னாடியே எங்கள் அம்மாக்கிட்ட கண்டிஷனாகவே சொல்லியிருந்தேன் பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும்னு. ஆனால் கடைசியில் பாரு, ஏதேதோ செஞ்சு ஒன்றை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. உன் அக்காவாச்சும் பரவாயில்ல, நான் விரும்பின மாதிரி வேலைக்காச்சும் போயிட்டு இருந்தா. பேசுகிறப்ப கூட எனக்கு புடவை கட்டுறது தான் பிடிக்கும்னு வேற சொன்னான். சரி பரவாயில்ல, நாம் எதிர்பார்த்ததில் 2 பாயிண்டாவது ஒத்து வருதே, மற்றது எல்லாம் கூட கல்யாணம் முடிஞ்சு வழிக்கு கொண்டு வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் அவனடான்னா ஓடியே போயிட்டா. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் நீ வந்து சேர்ந்துட்ட. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்ன்றதுனால மட்டும்தான் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நாம் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. மற்றபடி இந்த வீட்டில் நீ யாரோ நான் யாரோ ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரை பதில் எதுவும் பேசாமல் அவன் பேசி முடிக்கட்டும் என்று பொறுமையாக இருந்த மித்ரா இப்போது பேச ஆரம்பித்தாள். பேச முடிச்சாச்சா? இப்போ நான் பேசலாமா? நீ என்ன சொல்லிட போற என்பது போல் அவளை முறைத்து பார்த்தான் நந்தன். ஆமாம், நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? பெரிய மன்மதன்னா? போய் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கங்க. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பார்க்கவே சகிக்கலை. ஏய் உனக்கு இருங்க வெயிட் 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 மேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதெல்லாம் நான் அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன்ல. இப்போ பேச வேண்டியது ஏன் டர்ன். கொஞ்சம் அமைதியாக வாயை மூடிட்டு கேட்குறீங்களா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஐயோ, சரியான வாயாடியாக இருப்பா போலேயே கடவுளே. மனதிற்குள்ளேயே திட்டியபடி இன்னும் அதிக கோபத்துடன் அவளையே பார்த்தான் நந்தன். என்னமோ நீங்கள் தான் ஊர்லேயே இல்லாத பெரிய அழகன்னும் உங்களை பார்த்து அப்படியே மயங்கி போய் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மனசில் ஒரு நினப்பு இருந்தால் அதை இப்போவே அழிச்சிடுங்க. நானும் என் அப்பா அம்மா சொன்னாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் நீங்கள் சொல்கிற அதே தான் நானும் சொல்கிறேன். நாம் 2 பேரும் வெளியே ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் யாரோ நான் யாரோ, மைண்ட் இட். இவர்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று முணுமுணுத்தபடி நகன்றான் நந்தன். நடந்ததை மேகாவிடம் சொல்லி முடிக்கும் போது மித்ரா அப்படியே அவ்வளவு கோபத்தின் உச்சியில் இருந்தாள். பாரு எப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு. என்னவோ இவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டா நான் உடனே குடியே முழுகி போன மாதிரி, ஐயோ என் புருஷன் இப்படி சொல்லிட்டாரே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், என் ஃப்யூச்சரே போச்சே அப்படின்னு மூளையில் உட்காந்து அழுவேன்னு நினச்சிட்டானாண்ணே. எல்லாம் ஆம்பளைன்ற திமிரு, ஈகோ. சரி விடுடி, அதை தான் நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டியே, அப்புறம் என்ன? நானும் ஊர்லேருந்து வர்றப்ப மனசுக்குள்ளேயே சமாதானம் பண்ணிட்டு வந்தா இவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு, அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? நீ என்ன சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்ட? சரி ஆனது தான் ஆகிப்போச்சு. இனிமேல் இவர் தான் என் புருஷன்னு ஆயாச்சு. எப்படியாவது நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். நம்ம லைஃப்பை நல்லபடியாக வாழ முயற்சி செய்யணும் அப்படின்னு தாண்டி நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இவர் கூட எல்லாம் அப்படி வாழ்ந்துடவே முடியாதுடி. எக்கச்சக்க திமிரு. பொண்ணுங்கன்னா ஒரு இளக்காரம். இவர் கூட எல்லாம் சமாதானமாக போனால் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாண்டி பாதிக்கப்படும். அப்படி என் சுயமரியாதையை இழந்துட்டு வாழற ஒரு லைஃப் எனக்கு வேண்டவே வேண்டாண்டி. என்னடி நான் சொல்கிறது சரிதானே? ஆமாடி, கரெக்டு தான். அதற்குள் மேகாவின் அலைபேசியில் அழைப்பு வரவும் அத்துடன் இருவரும் பேச்சை முடித்து கொண்டனர். மேகா அன்று இரவே பிரியனிடம் இதை பற்றி பேசினாள். மித்ராவுக்கும் நந்தனுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி கூறினாள். அப்படின்னா ஆல்ரெடி 2 பேரும் வேண்டிய அளவுக்கு சண்டை போட்டாச்சு இல்லையா? ஆமாம் பிரியன், அப்படி தான் தோணுது. ஆனாலும் நந்தன் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். மித்து சொல்கிற மாதிரி அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படத்தான் செய்யும். அதென்ன, அவர் எதிர்பார்த்த 2 பாயிண்ட் மட்டும் யாத்ரா கிட்ட இருந்ததாம். மிச்சம் கல்யாணம் முடிஞ்சு வழிக்கு கொண்டாருன்னு நினச்சாராம். இது எப்படி இருக்குது? பொண்ணுங்க என்ன ஆடா மாடா இவர் வழிக்கு கொண்டுறதுக்கு? இவர் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வர்றதுக்கு பொண்ணுங்களை என்னென்னு நினச்சாரு? இடியட். ஏய் நீயே இப்போ இவ்வளோ கோவப்படுற? கூல் கூல் பேபி. ஆமாங்க, கோவம்தான் வருது. அநேகமாக யாத்ரா கிட்ட இதெல்லாம் பேசினாரோ என்னவோ, அதுதான் பயந்துட்டு அவள் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, என்ன,
இவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் பரவாயில்ல போல. குறும்பு சிரிப்புடன் கணவனை பார்த்தாள் மேகா. நீ என்னடி சொல்கிற? ஆமாம், அந்த நேரத்தில் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை எப்படியெல்லாம் பண்ணீங்க அதை சொல்கிறேன். உங்களையே மிஞ்சிடுவார் போல இவர். இப்போ எதுக்கு அதை ஞாபகப்படுத்துகிற? ஆனால் அப்படி ஒரு மேரேஜ் பண்ணலைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே முடியாதே. அப்புறம் இந்த தேவதை எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாளே. அது சரி, நான் சொல்கிறது கரெக்ட் தானே என் செல்ல பொண்டாட்டி? பேசிக்கொண்டே அவளை நோக்கி குனிந்தான் பிரியன். பேசிகிட்ருக்கப்பவே சாருக்கு ரொமான்ஸ் கேட்குதோ என்று தன் கையால் அவனை தள்ளிவிட்டாள் மேகா. ஆமாம், என்ன பண்ண சொல்கிற? திடீர்னு தான் வேணும்னு தோணுது. அப்பப்போ இதெல்லாம் இருந்தால் தானே டானிக் குடித்தா மாதிரி தெம்பாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ டானிக் வேணும், சரியா? அவனுடைய முகத்தை பார்த்தவள் அந்த கண்களில் வழிந்த காதல் அவளையும் ஏதேதோ செய்ய, அந்த நேரத்தில் அவளுக்குமே டானிக் தேவைப்பட்டது போலும். கண்களை இறுக மூடிக்கொண்டாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.